ஒரு படமோ இல்ல இன்ஸ்டாகிராம் வீடியோவோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கிராஸ்பிங் வந்து செமையா இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் விஷயத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். அந்த வகையில இந்த படத்தோட அந்த ஸ்டார்ட் அக்கௌண்டன்ட் அந்த படத்தோட அந்த கதையோட அந்த ஸ்டார்ட் வந்துட்டு இந்த ஹீரோ யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, அவன் எப்படியான விஷயங்களை கையாண்டுட்டு இருக்கான், அண்ட் பெருசானதுக்கு அப்புறமா அந்த விஷயங்களை எப்படி அவன் வந்து டேக் ஓவர் பண்ணி அந்த அவன் டே டு லைஃப்ல எப்படி பொருந்தி அவன் எந்த மாதிரி விஷயமா மாறுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இவர் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு விஷயம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு செயல். அவரால் சும்மா உட்காரவே முடியாது, ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அவரோட மைண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு மேக்ஸ் மேதாவே மாதிரி ஒரு பயங்கரமான அக்கௌண்டண்டாக மாறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான கில்லர் ஸ்னைப்பராகவும் மாறாரு. ஸோ ரெண்டு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, இவர் பிளாக் மார்க்கெட்லேருந்து இவர் நிறைய பேர் ஹையர் பண்ணுறாங்க அண்ட் இவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி அந்த படத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்தது த அக்கௌண்டன்ட். ஆக்சுவலாக அமேசான் பிரைமில் அக்கௌண்டன்ட் 2 வந்தனால தான் இந்த படத்தை வந்து நான் போய் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. ஸோ அக்கௌண்டன்ட் 2வும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு பட் இங்கிலீஷில் தான் இருக்குது. பட் பார்ட் 2 தமிழ் இருக்கு. ஆனால் பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்க்காதீங்க. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நம்ம பேட்மேன் பென் அஃப்லெக்கோட படம் தான்.